ஜெயலலிதா மரணம் குறித்து முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சந்தேகம் எழுப்பி வருவது தொடர்பாக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். அதற்கு பன்னீர்செல்வம் விளக்கம் அளித்துள்ளார். அதனை தற்போது பார்க்கலாம். கவர்னர் மாளிகையிலிருந்து வெளிவந்த ஒரு பத்திரிகை குறிப்பு 7/10/2016 என்று அந்த பத்திரிகை குறிப்பு வெளியிடப்படுகிறது. கவர்னர் மாளிகையிலிருந்து, ராஜ்பவனிலிருந்து இந்த செய்தி வெளியிடுறாங்க. ராஜ்பவன் பிரஸ் ரிலீஸ். Honorable Governor inquired the ministers about the health condition of the chief minister என்று செய்தி குறிப்பில தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆளுநர் அவர்கள் உடல்நலம் குறித்து விசாரித்தேன் என்று இதில் தெரிவித்திருக்கிறார். யாரிடத்தில்? OPS எடப்பாடி, சீஃப் செக்ரட்டரி. இந்த 3 பேரும் சந்திக்க சென்ற போது முதலமைச்சருடைய உடல்நலத்தை கவர்னர் விசாரிக்கிறார். ஆக விசாரிக்கிற நேரத்தில் நியாயமாக பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் சந்தேகம் எழுப்பக்கூடிய OPS அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? அன்றைக்கே கவர்னரிடத்தில் முறையிட்டு இருக்க வேண்டுமா வேண்டாமா? உடல்நலத்தை பற்றி ஏன் வெளியிடல? முதலமைச்சராக இருக்கும் போது அதிகாரிகளை கூப்பிட்டு இதை மக்களிடத்தில் மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது, 75 நாள் நம்ம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கிறது பின்னாலும் மாண்புமிகு அம்மாவுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது, இதை உரிய முறையில் விசாரணை செய்து நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று தான் நான் அன்றைக்கே விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று கோரினேன். இதை யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு ஒரு ஆகியநகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்காண்டி அரசியல் லாபத்துக்காண்டி ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. உறுதியா ஸ்டாலினுக்கு வந்து தோல்வி பயம் வந்துருச்சு. ஸ்டாலினுக்கு வந்து உறுதியா வந்து எந்த தேர்தலாலும் திமுக படுதோல்வி அடையும்.